ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃப்ரைஸ்க்கு எப்படி மைக்ரோவர்ம்ஸ் ஃபீட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ மைக்ரோவர்ம்ஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்டேஜில் இருக்கிற ஃப்ரைஸ்க்கு ரொம்பவே வைட்டலான மீல் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் சோர்ஸ் ஆஃப் ஃபுட். இதை கண்டிப்பாக கொடுக்குறனால க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். நம்ம இவ்வளோ நாள் கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த வினிகர் ஹீல்ஸை நாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம மைக்ரோவம் கல்ச்சரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லிட்டில் ஒரு ஓட்டை போட்டு 2 பக்கமும் நீங்கள் துணி வச்சு காற்று மட்டும் போகிற மாதிரி ஒரு செட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மெயின் கல்ச்சரை நம்ம டச் பண்ணவே கூடாது. நீங்கள் சைடில் பாருங்கள், சில வேர்ம்ஸ் வந்து அது மேலே ஏறி நிற்கும். அந்த வேர்ம்ஸை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும். ஸோ இதோட கலெக்ஷன் மெத்தட் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பட்ஸ் எடுத்துக்கோங்க. பட்ஸ் எடுத்துகிட்டு அந்த வேர்ம்ஸை வந்து அப்படியே லைட்டாக சுரண்டி எடுத்திங்கன்னா அந்த பட்ஸில் அதெல்லாம் ஒட்டிக்கிடும். அந்த பட்ஸில் ஒட்டினதெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் தண்ணியில் இருக்கிற ஒரு தண்ணிக்குள்ளே வந்து நீங்கள் லைட்டாக அந்த பட்ஸை உருட்டுங்களேன். அது அப்படியே நம்ம காட்டன் உதிர்ற மாதிரியே உதிரும். இப்போ நம்ம வந்து நம்மளோட வேர்ம்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இதை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அது வந்து நல்லா ஒரு விக்லிங் எஃபெக்ட் கொடுக்கும், அதாவது ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஆடுறதுனால தான் நம்ம ஃப்ரை வந்து அதை விரட்டி போய் பிடிக்கணும்னு விருப்பப்படும். இதை எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இதை மாதிரி ஒரு ஃபில்லரில் அதை எடுத்துக்கிட்டு எல்லா பக்கமும், அதாவது நம்ம டேங்க்கில் இருக்கிற ஹோல் சைட்லேயும் நம்ம வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் போய் அது செட்டில் ஆக அங்கே இருக்கிற ஃப்ரைஸ் எல்லாம் அதுங்களை நோட்டீஸ் பண்ணி விரட்டி போய் சாப்பிடும். ஸோ இதை வந்து நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது, எல்லா பக்கமும் நம்ம கண்டிப்பாக போட்டுறணும். ஏன்னா இந்த ஃப்ரைஸ் வந்து சில நேரங்களில் அவ்வளோ தூரத்துக்கு ஸ்விம் ஆகாது. ஸோ எல்லா பக்கமும் நம்ம போட்டோம்னா அது பக்கத்தில் கண்டிப்பாக அதை மீட் பண்ணிடும், சாப்பிட்ரும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரைஸ் கரெக்டாக அதை சாப்பிடுதா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணணும். இங்கே பாருங்கள், நம்ம ஃப்ரைஸ்லேயே ஒன்று வந்து பெருசாக இருக்குது, ஒன்று சின்னதாக இருக்குது. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா சில இது நல்லா சாப்பிட்ருக்கும், சில இது வந்து சரியாக சாப்பிட்ருக்காது. அந்த நல்லா சாப்பிட்டதுங்களுக்கு பேர் தான் ஷூட்டர்ஸ். அதை நம்ம அடுத்து பிரிக்கணும். அது எப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.